சைதாப்பேட்டையில் சென்னை மாநகர முன்னாள் மேயர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில் தற்பொழுது போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். அங்கே களத்தில் எமது செய்தியாளர் லோகநாதன் இருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். லோகநாதன், சொல்லுங்க, இப்ப சைதாப்பேட்டையில போராட்ட நிலவரம் எப்படி இருக்கிறது? யாருடைய தலைமையில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது? எத்தனை தொண்டர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்று இருக்காங்க? சைதாப்பேட்டை பொறுத்த மட்டில் திமுகவுடைய 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மா சுப்பிரமணியம் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மா சுப்பிரமணியம் தலைமையிலான ஒரு குழுக்களை கைது செஞ்சு பேருந்து மூலம் அழைத்து சென்றனர். தற்பொழுது மா சுப்பிரமணியம் மற்றும் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் உள்ளிட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. திமுக தொண்டர்கள் ஒவ்வொரு பிரிவு, அதாவது மாவட்ட வாரியாக பகுதி வாரியாக ஒவ்வொரு குழுவினர் தனித்தனியாக கைது செஞ்சு காவல்துறையினர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தில் கொண்டு செல்லப்படுகிறார்கள். இது மட்டும் இல்லாம அதாவது 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் திமுக தொண்டர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய எதிர்ப்பை மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், மோடி அரசை கண்டித்து மத்திய அரசை கண்டித்து தங்களுடைய கோஷங்களை எழுப்பி தொடர்ந்து தங்களுடைய ரயில் மறியல் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். லோகநாதன், இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தங்களுடைய ஆதரவை கொடுத்திருக்கிறது. சென்னையின் எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த திமுக முக்கிய பிரமுகர் தலைமையில போராட்டம் நடைபெற்று வருகிறது? அதாவது பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா நம்ம தளபதி தலைமையிலான ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டம் நடந்தது. அதையும் தொடர்ந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பாத்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் போராட்டம் நடைபெறதுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. வைகோ உள்ளிட்ட மூத்த கட்சியினர் இந்த போராட்டங்களில் ஈடுபட திட்டமிட்டனர். பேஷன் பிரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா திருமாவளவன் போராட்டம் நடத்துவதாக தகவல்கள் வெளியாகின்றன. தற்போது திமுகவினுடைய 2 எம்எல்ஏக்கள் தற்போது இங்க சைதாப்பேட்டை பகுதியில் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதனை தொடர்ந்து மாம்பழம் ரயில் நிலையிலும் திமுக அன்பழகன் தலைமையில போராட்டம் நடைபெறுவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு போராட்டங்கள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வந்திருக்கின்றன.